Greetings everyone. நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸ்ல ஒரு 5 questions பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படின்னு பார்ப்போம். First question, the committee to review GST rates on health and life insurance is headed by அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடல் நலம் மற்றும் ஆயுள் காப்பீடு மீதான GST விகிதங்களை மறுபரிசீலனை செய்வதற்கான குழு யார் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் மேல இந்தியாவில் ஒரு 18% GST போடுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த 18% GST இருக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத ஸ்டடி பண்றதுக்காக ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஒரு 13 பேர் கொண்ட அமைச்சர்கள் குழு அப்படிங்கிறது நியமிக்கப்பட்டிருக்கு. அது யார் தலைமையில நியமிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா இந்த கேள்வி. யார் தலைமையில் அப்படின்னு பார்த்தோம்னா சாம்ராஜ் சௌத்ரி. இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பீகாரோட துணை முதல்வராக இருக்கக்கூடிய சாம்ராஜ் சௌத்ரி, அவர் தலைமையில தான் இந்த டீமை போட்டிருக்காங்க. சரியா? அடுத்தது, which state is the highest beneficiary under முத்ரா ஸ்கீம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முத்ரா திட்டத்தின் கீழ் எந்த மாநிலம் அதிக பயன் அடைந்துள்ளது? கிட்டத்தட்ட முத்ரா திட்டம் கொண்டு 10 ஆண்டுகள் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் இந்த ஒரு கேள்வி நம்ம பார்க்கிறோம். முத்ரா திட்டத்துக்கு கீழே கிட்டத்தட்ட 3.6 லட்சம் கோடி கடன்களை வாங்கி எந்த மாநிலம் ஃபர்ஸ்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு தான். ஓகேங்களா? முத்ரா திட்டத்துக்கு கீழே MSME கீழே லோன் கொடுக்குறாங்க இல்லையா? 3 வகையா பிரிச்சு கொடுக்குறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிசு, கிஷோர் அண்ட் தருண் அப்படின்னு சொல்லி 3 வகையா நமக்கு கொடுக்குறாங்க. MSMEக்கு சிசு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 50,000 ரூபாய் வரைக்கும், கிஷோர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்தது தருண் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு இது வரைக்கும் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. 2024 பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த 10 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற அமௌண்ட்டை 20 லட்சமா இன்க்ரீஸ் பண்ணி நம்ம பட்ஜெட்ல சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அப்ப இந்த திட்டத்துக்கு கீழே அதிகமான பயனடைந்த மாநிலம் யார் அப்படின்னா தமிழ்நாடு தான். சரியா? அடுத்தது, the operation launched by India to send supplies to Laos, Myanmar, Vietnam அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாவோஸ், மியான்மர், வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு நிவாரண பொருட்களை அனுப்ப இந்தியா தொடங்கிய நடவடிக்கையின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆபரேஷன் சத்பவ் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஆபரேஷன் சத்பவ் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டைஃபூன் யாகி அப்படிங்கிற இந்த ஒரு புயல்னால இந்த 3 நாடுகளும் அதிகமா பாதிப்படைஞ்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், இந்த மருத்துவ பொருட்கள், உணவுப் பொருட்கள் அதெல்லாம் கொடுக்கறதுக்காக ஆபரேஷன் சத்பவ் அப்படிங்கிறத இந்திய அரசாங்கம் போட்டிருக்காங்க. சரியா? அடுத்தது, which country has introduced a new law for migrant domestic workers அப்படின்னு கேட்டிருக்காங்க. புலம்பெயர்ந்த வீட்டு பணியாளர்களுக்காக எந்த நாடு புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது? ஸோ அங்க இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்காக, ஏன்னா இந்தியால இருந்து அதிகமா போறாங்க. இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய பங்களாதேஷ், ஸ்ரீலங்கால இருந்து தான் அதிக பேர் சவுதி அரேபியால டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸா இருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்கள பாதுகாக்கிறதுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரியா? சவுதி அரேபியா. லாஸ்டா, சுபத்ரா ஸ்கீம் லான்ச்ட் இன் விச் ஸ்டேட்? சுபத்ரா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிசா. ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முக்கியமான திட்டம் தான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 கோடி பெண்களுக்கு, இந்த 1 கோடி பெண்கள் பார்த்தோம்னா 21 இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கணும். சரிங்களா? இவங்களுக்கு 5 வருஷத்துல 50,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம் தான் இந்த சுபத்ரா அப்படிங்கிற திட்டம். இந்த 50,000 ரூபாய் எப்படி கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபாய் கொடுக்க போறாங்க. அப்ப 5 வருஷத்துக்கு 50,000 ரூபாய். இந்த ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபாய் அப்படிங்கிறத 2 இன்ஸ்டால்மெண்டா கொடுக்க போறாங்க. ஸோ 5,000 பிளஸ் 5,000 ஒரு வருஷத்துக்கு 10,000 கொடுப்பாங்க. இது 5 வருஷத்துக்கு 50,000 ரூபாய். எலிஜிபிலிட்டி பார்த்தோம்னா 21 இருந்து 60 வயசுல இருக்கணும். அது மாதிரி பார்த்தோம்னா ஒரு கோடி பெண்கள் இருக்காங்க ஒடிசால. அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த சுபத்ரா அப்படிங்கிற இந்த திட்டம். சரிங்களா? முக்கியமான விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.